வெல்கம் டு எக்கோஸ் ஆஃப் மை சோல். ஸோ இந்த சேனலில் எதுக்காக தொடங்கியிருக்கோம்னா, நம்ம மனசில் இருக்கிறத ஃப்ரீயாக பேசுகிறதுக்காக தான் இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எப்போவுமே ஒரு பொண்ணுனா இப்படி தான் இருக்கணுங்கிறதுக்காகவே நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் தாண்டியும் நம்ம மனசில் இருக்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும். அதற்காக தான் இந்த சேனலே ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஃபஸ்ட் இஷ்யூ என்னென்னா, ஜேம்ஸ் வசந்தன் அவருடைய இன்டர்வியூ, ரீசெண்டான இன்டர்வியூ. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் எதற்காக இன்டர்வியூ கொடுத்தாருங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோயம்புத்தூர் இஷ்யூ. அந்த பொண்ணு வந்துட்டு ராத்திரி நேரத்தில் அவங்க பாய் ஃப்ரெண்டோட வெளியே போகிற நேரத்தில் 3 பேர் குடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணை வந்துட்டு ஹராஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருக்கிறதுனால தான் இந்த விஷயங்கள் வெளியவே வந்தது, வெளியுலகுக்கே. ஆனால் இந்த மாதிரி எத்தனையோ லட்சக்கணக்கான சம்பவங்கள் தினம் தினம் பெண்களுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. வெளியே வராமல் அப்படியே மூடப்பட்டு மறைக்கப்பட்டும் போயிருக்கு. ஒரே காரணம் என்னென்னா, ஜேம்ஸ் வசந்தன் மாதிரி இருக்கிற ஆண்கள் தான். ஆண்கள் மட்டும் ஃபுல்லாக குறை சொல்ல முடியாது, பெண்களும் தான். அது நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களே கூட எடுத்துக்கலாம். ஒரு பொண்ணு இப்படி தான் இருக்கணும், இப்படிலாம் இருந்தால் இப்படிலாம் தவறு நடக்குங்கிறத ரொம்ப ஈஸியாக நீ அந்த இடத்துக்கு போனால் அதான் நடந்தது, உன்னுடைய தவறு நீ அங்கே போனது, நீ அதற்கு வாய்ப்பு கொடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸ் வசந்தன் ரொம்பவே ஓப்பனாக அந்த பொண்ணு மேலேயே ஃபுல்லாக எல்லா பழியும் தூக்கி போட்டிருக்கிறது. அந்த பொண்ணு மேலே தவறு இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஒரு பையனை லவ் பண்ணது தப்பு தான். அதாவது ஒரு பையனை நம்பக்கூடாது அப்படிங்கிறத மட்டும்தான் இதில் அந்த ஜேம்ஸ் வசந்தன் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பையனை நம்பி ஒரு பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கு போனது நிஜமாகவே தவறான காரியம்தான். ஏன்னா ஆண்களையும் நம்பக்கூடாதுங்கிறது தான் அவர் நமக்கு இன்றைக்கி கற்றுக் கொடுத்துருக்கிற பாடம். ஏன்னா ஜேம்ஸ் வசந்தன் என்ன சொல்ல வர்றாருன்னா, வெளியே போனது உன் தப்பு, வெளியே போனால் இப்படி தான் நடக்கும், நீ தான் பாதுகாப்பாக இருக்கணும், வெளியே போய் நீ தான் அதற்கான வாய்ப்பு கொடுத்துட்ட அப்படின்னு ரொம்ப ஈஸியாக மொத்த பழியும் அந்த பொண்ணு மேலே போட்டு விக்டிம் ப்ளேம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஜேம்ஸ் வசந்தன் கிட்ட ஒரு சில கேள்விகள் மட்டும்தான் கேட்கலான்னு இருக்கிறேன். ஸோ பெண்கள் இந்த மாதிரி ராத்திரி வெளியே போனால் மட்டும்தான் ஏதாவது தவறுகள் நடக்குதா ஜேம்ஸ் வசந்தன்? வேறு எந்த சமயத்துலையும் நடக்கிறது இல்லையா? ஸ்கூலுக்கு போகிற பெண்கள் எல்லாருமே பத்திரமா வீட்டுக்கு வராங்க. பெண்கள் சொல்லலை, சிறுமிகள், ரொம்ப சின்ன வயசில் இருக்கிற குழந்தைங்க ஸ்கூலில் எல்லா சாரும் ஒழுங்காக தான் நடந்துக்கிறாங்களா? அவங்க கரெக்டாக யூனிஃபார்ம் போட்டு ஷூஸ்லாம் போட்டு ஃபுல் யூனிஃபார்மில் போகிறப்பயே ஆண்கள் வக்கர புத்தியோட பார்த்து எதுவும் தப்பாக நடக்கலையா? அது மட்டும் இல்லை, நல்லா படித்து டாக்டராக இருக்கிற ஒரு இடத்துல, கொல்கத்தா ஹாஸ்பிட்டல் இன்சிடென்ட்டு சொல்கிறேன், அங்கே டாக்டராக இருக்கிறவங்க நைட் ஷிஃப்ட் பார்த்தது தான் தப்புன்னு கூட சொல்வீங்களா மிஸ்டர் ஜேம்ஸ் வசந்தன்? நைட் ஷிஃப்ட் எப்படி ஒரு பொண்ணு பார்க்கலாம்? அவங்க பார்த்தனால தான் அந்த தப்பு நடந்துச்சு அப்படின்னு அந்த கொல்கத்தா டாக்டர் மேலே கூட ப்ளேம் பண்ணுவீங்களா ஜேம்ஸ் வசந்தன்? அண்ட் இது மட்டும் இல்லை, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு டிசேபிள்டாக ஒரு குறைபாடில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை இஷ்டத்துக்கு அத்தனை ஆண்கள் தவறாக நடந்துக்கிட்டாங்களே. ஸோ அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? அதுவுமே அந்த பொண்ணுடைய தப்பு தான் இல்லை ஜேம்ஸ் வசந்தன்? இதெல்லாம் விடுங்க. இப்போ ரீசெண்டாக ஒன்று நடந்ததே, விடிய காலையில் 5 மணிக்கு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, ஒரு கார்ப்பரேஷன் ஸ்டாஃப், அவங்க பெருக்கிற வேலையை. அப்போ வந்துட்டு ஒரு ஆள் 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் பண்ணானே ஒரு தப்பு. ஸோ அங்கே என்ன சொல்ல வரீங்க? ஆண்கள்னால் நாங்கள் இப்படி தான் இருப்போம், நீங்கள் தான் வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறீங்க இந்த சொசைட்டிக்கு? வெளியவே வந்துடாதீங்க, வந்தீங்கன்னா நாங்கள் இப்படி தான் நடந்துப்போம் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக ஒரு இன்டர்வியூங்கிற பேரில் ஒளரி கொட்டிட்டு போயிருக்காரு. இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆயிரக்கணக்கான காமெண்ட்ஸ் அந்த காமெண்ட் செக்ஷனில் பார்க்குறப்ப தான் இன்னும் மனசு வலிச்சுது. ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஜேம்ஸ் வசந்தன் ஆன்சர் பண்ணாருன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பெண்கள், எல்லா பெண்களும் நல்லவர்கள்னு சொல்லலை, எல்லா ஆண்களும் கெட்டவர்கள்னு நான் சொல்லலை. ஆனால் இது மாதிரி தவறு நடக்கிறப்ப பாதிக்கப்படுறது ரொம்ப சராசரியான நார்மல் ஃபேமிலிஸில் இருக்கிற பொண்ணுங்க, வெளியவே சொல்ல முடியாமல் தவிக்கிற பொண்ணுங்க தான் இந்த உலகத்தில் நிறையா பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பெண்கள் வாயே திறக்கக்கூடாது. தப்பு நடந்தால் கூட அமைதியாக இருந்துடணுங்கிறதுக்காக தான் இதை மாதிரியெல்லாம் ஆண்கள் பேசுகிறாங்க. நீ வெளியே வந்து ஏதாவது இது மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்னால் நாங்கள் உன்னை தான் குறை சொல்லுவோம், நீ ஏன் போன வெளியே அப்படின்னு தான் கேட்போம். ஸோ இன்னும் 50 வருடங்கள் 100 வருடங்கள் நம்மளை பின்னுக்கு தள்ளுறதுக்காக தான் முயற்சி பண்ணுறாரு ஜேம்ஸ் வசந்தன். ஸோ இதை நம்ம யாரும் அலோவ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவருடைய பேட்டியை பற்றிங்கிறத மறந்துடாமல் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஸ்டாப் ப்ளேமிங் விக்டிம்ஸ், இதை மட்டும் தான் நான் கேட்டுக்கிறேன். அண்ட் தென் நம்ம இப்போ சொல்ல வேண்டியது ஒன்று தான், பெண்கள் எல்லோரும் சிறந்தவர்கள் சரியானவர்கள்னு நான் சொல்லலை. ஆனால் ஆண்களை முழுமையாக நம்ம குறையும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஆண்களை பார்க்குறப்ப பயமாக இருக்குது ஆண்களை பார்க்குறதுக்கே. ஸோ அட்லீஸ்ட் ஃப்யூச்சர் ஜெனரேஷன், நம்ம வளர்க்குற அடுத்த ஜெனரேஷன் ஆண்களையாவது பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பவர்களாகவும் அவங்கள புரிஞ்சுக்கிறவங்களாகவும் வளர்க்கணுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிவன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. இந்த சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்கோஸ் ஆஃப் மை சோல்.